வணக்கம் தோழமைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளத்தை சுற்றி நிறைய ஆலமரங்கள், நிறைய பூக்கள், நிறைய செடிகள், இந்த மாதிரி நல்ல ஒரு ரம்யமான சூழ்நிலை. அந்த காட்டில் இருக்கிற அந்த குளம் எந்த காலத்துலையும் வத்தாமல் தண்ணியோடு இருந்துச்சு. அந்த குளத்தில் முதலைகள், ஆமைகள், தவளைகள், மீன்கள், இது மாதிரி இன்னும் பல நீர்வாழ் விலங்குகள் அந்த குளத்தில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த காட்டிலையும் மான், நரி, சிங்கம், யானை, ஒட்டகச்சிவிங்கி, முயல், இந்த மாதிரி காட்டு விலங்குகள் நிறைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எல்லா விலங்குகளுமே அங்கே அந்த குளத்துக்கு தான் தண்ணி குடிக்க வருவாங்க. எல்லா விலங்குகளும் தங்களுடைய தாகத்துக்கு அந்த குளத்தை தான் நம்பி இருந்துச்சு. அதில் ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரிக்கும் அந்த குளத்தில் இருந்த ஒரு முதலைக்கும் எப்பவுமே ஆகாது. அந்த முதலையை கண்டா நரிக்கு பிடிக்காது. ஆனால் முதலைக்கு நரியை பிடிக்கும். நரியை எதுக்கு பிடிக்குன்னு சொன்னால், அதை எப்படியாவது ஒரு நாள் நம்ம சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லி முதலை நினச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நரி தன்னந்தனியாக தண்ணி குடிக்க வந்துச்சு. முதலை ஆஹா, இது சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு படக்குன்னு ஓடி போய் நரியோட காலை பிடிச்சிருச்சு. நரிக்கு மனசுக்குள்ள அவ்வளோ பயம். ஆனால் தன் மனசில் இருக்கிற பயத்தை வெளிக்காட்டிக்காம, அப்படித்தான் நல்லா புடி, ஆலமரத்து வேற நல்லா புடி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே முதலைக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஓ, நம்ம தவறுதலாக ஆலமரத்து வேற தான் பிடிச்சிட்டோம் அப்படின்ட்டு நரியோட காலை விட்டுட்டு வேமா ஓடி போய் ஆலமரத்து வேற நல்லா பிடிச்சிக்கிச்சு. நரி ஓடி போயிருச்சு. நரி தப்பிச்சு வெளியே வந்துருச்சு. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் நரி தண்ணி குடிக்க வந்துச்சு. தூரத்தில் பார்த்தா அந்த முதலை செத்து போன மாதிரி அந்த குளக்கரையில் விழுந்துருந்துச்சு. நரிக்கு சந்தேகம், சரி அது இது ஏதோ எப்படியோ ஏமாற்றி நம்மளை சாப்பிடதான் நினைக்கிது அப்படின்ட்டு பார்த்தா குளத்துலேருந்து அப்போ தான் வெளியே வந்த மாதிரி தன் லைட்டாக ஈரமெல்லாம் இருந்துச்சு. அப்போ இதுக்கு நரிக்கு உறுதியாக தெரிஞ்சு போச்சு, இந்த முதலை இப்போ தான் வந்திருக்கு, அது சாகலை, அப்படி இதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்ட்டு செத்துப்போனா காலும் வாலும் ஆடும் அப்படின்னுச்சு. உடனே முதல்ல அதோட காலையும் வாலையும் ஆட்டிச்சு. திருப்பியும் நரி ஓடி போயிடுச்சு. திருப்பியும் நரி தப்பிச்சிருச்சு. இந்த மாதிரி அடிக்கடி பல சந்தர்ப்பங்களில் நரிய முதல்ல சாப்பிட நினைச்சும் அதால் சாப்பிடவே முடியலை. புத்திசாலி நரி தன்னோட அறிவுத்திறனாலையும் தந்திரத்தாலையும் தப்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இந்த கதையோட நீதி என்னன்னு தெரியுது இல்லையா? பார்த்தாவே தெரியுது. புத்திமான் பலவான், புத்தி உள்ளவன் பிழைத்து கொள்வான் அப்படிங்கிறது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல் அம்மாவின் பெட்டகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.